நாட்டுக்கு நல்லது சொல்ல வில்லிசை வேந்தர் வந்தாரையா, சுப்பு ஆறுமுகம் வந்தாரையா. அவ்வை பாட்டை தன் சொல்லி வைத்து நல்ல கருத்தை வில்லில் இசைத்து நாட்டுக்கு நல்லது சொல்ல வில்லிசை வேந்தர் வந்தாரையா. தெய்வ பக்தி தேசபக்தி என்றும் நிலைக்கவே என்றும் நிலைக்கவே, கல்வி ஒழுக்கம் வீரம் சீலம் என்றும் சீரக்கவே என்றும் சீரக்கவே. அவ்வை பாட்டி சொல்லை கேட்டு நல்ல பிள்ளையாய் வாழ்ந்து காட்டு, நாட்டுக்கு நல்லது சொல்ல வில்லிசை வேந்தர் வந்தாரையா, சுப்பு ஆறுமுகம் வந்தாரையா. வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும், வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி மோடும் தொடரும் வினைகளே. சிந்தித்தவர்களுள் கணபதி ஜெய ஜெய, கணபதி ஜெய ஜெய, சீரிய ஆனை கந்தே ஜெய ஜெய, கணபதி ஜெய ஜெய, அன்புடைய மரரை காப்பாய் ஜெய ஜெய, கணபதி ஜெய ஜெய, ஆவி துணையே கணபதி ஜெய ஜெய, கணபதி ஜெய ஜெய. வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும், வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடரும் வினைகளே. கணபதி ஜெய ஜெய, 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 கணபதி ஜெய ஜெய. வாங்க வாங்க வாங்க, சங்கத்தமிழ் மூன்றும் தான். யாரை வணங்குவதால் எடுத்த காரியம் யாவும் வெற்றி பெறுமோ, யாரை வணங்குவதால் உலகம் நலம் பெறுமோ, யாரை வணங்குவதால் ஒழுக்கமும் கல்வியும் செல்வமும் இந்த நாட்டிலே செழிக்குமோ, அந்த யார், அவர் யார், அந்த யார், அவர்தான் பிள்ளையார், அந்த பரம்பொருள். சந்தனத்தம் என்று சொல்லியே பில்லினில் பாட, பில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. சந்தனத்தம் என்று சொல்லியே பில்லினில் பாட, ஆமையா பில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, ஆனபம்பை ஊரும் கை துந்துமியோடு, ஆமா துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு, ஆனபம்பை ஊரும் கை துந்துமியோடு, துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடே. அந்த மாணவ திலகங்களே வருங்கால பெரியோரே மூதாட்டி ஔவையாரின் பாட்ட படிச்சு, பாட்ட படிச்சு முதல் மதிப்பெண் வாங்க வருங்கோ. மூதாட்டி ஔவையாரின் பாட்ட படிச்சு, பாட்ட படிச்சு முதல் மதிப்பெண் வாங்க வருங்கோ. ஆத்திசூடி கொன்றை வேந்தன் மூதுரை கல்வி ஒழுக்கம் நல்வழி உலக நீதியே சிவாலயத்தில், சிவாலயத்தில் புல்வெளியே வழங்கிடுவோம். நல்வழி உலக நீதியே சிவாலயத்தில், சிவாலயத்தில் புல்வெளியே வழங்கிடுவோம். அரஞ்செய்ய விரும்பும் பாட்டி ஔவையார் கரும்பு பாட்டி, சுறுசுறுப்பில் எறும்பு பாட்டி, அறிவுரைகள் அறிவுரைகள் சொல்லுவதில் குறும்பு பாட்டி, எறும்பு பாட்டி, அறிவுரைகள் அறிவுரைகள் சொல்லுவதில் குறும்பு பாட்டி. யாரை வணங்குவதால் எடுத்த காரியம் யாவும் வெற்றி பெறுமோ, யாரை வணங்குவதால் உலகம் நலம் பெறுமோ, யாரை வணங்குவதால் ஒழுக்கமும் கல்வியும் செல்வமும் இந்த நாட்டில் தழைக்குமோ, அந்த யார், அவர் யார், யார் அவர்,
யார் ஆ. யார் யார்? பிள்ளையார் ஆஹா. இல்லையா? அந்த பரம்பரையுடைய பாதக மலங்களை வணங்கி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆமாங்க. அவருக்கு முதல் வணக்கத்தை செலுத்துகிறோம். ஆஹா. துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று பாடிய அவை மூதாட்டியுடைய வாக்கினை வணங்கி இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா நிகழ்ச்சிக்கு? என்ன? சங்க தமிழ் மூன்றும் தா அப்படிங்கிற தலைப்பிலேயே பலே. மூதாட்டி அவ்வையாருடைய நீதி நெறிகளை உள்ளடக்கிய முத்தமிழ் கற்பனை சித்திரம். ஆஹா. ஒரு கற்றுலா போயிருந்தோம். கற்றுலாவா? ஆமா. அது என்னங்க கற்றுலா? சுற்றுலான்னு தான் சொல்லுவா. ஆமா. அது எங்க இது வெறும் சுற்றுலா இல்ல. ஆ. சுற்றுலான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? சும்மா சுத்திட்டு வருது. ஆமா. இது அப்படி இல்ல. ஒரு கற்றுலா, ஒரு கற்று பாடத்தை ஒன்று கத்துக்கிட்டோம். அப்பேற்பட்ட இடத்துக்கு போயிருந்தோம். ஓஹோ. பொதுவா யாரை கூட்டிட்டு போயிருந்தோம் தெரியுமா? யாரு? மாணவர்கள் உலகத்துல யாரியா? யாரு? மாணவர்கள் யாரு? வருங்கால பெரியவர்கள். ஆமா. இல்லையா? ஆமா. இவன் நிகழ்காலத்துல பெரியவங்களா இருக்கும். அவங்க. இவங்க நம்ம யாரு? யாரு? ஒரு காலத்துல மாணவரா இருந்தவங்க. நிச்சயமா. ஆக தெரிந்தோ தெரியாமலோ என்னைக்கோ ஒரு காலத்துல நம்ம மாணவர்களா இருந்தவங்க தான். ஆமா. மாணவர் உலகம் தான். ஆமா. இப்படி உள் உணர்ச்சி உடையவர்கள். ஆஹா. அவ்வையார்ட்ட ஈடுபாடு உள்ளவங்க கூட்டு போயிருந்தேன். சரி. ஒரு நாள் கேட்டேன், அவங்கள்ட்ட என்ன கேட்டேன், உங்க தமிழ் படிப்பெல்லாம் எப்படி உங்களுக்கு கேட்டேன். அவர் சொன்னாரு தலைகீழ் படிப்புன்னார். தலைகீழ் படிப்பா? அது எப்படின்னு? எல்லாரும் அகரத்துல இருந்தாலும் படிப்பா, ஆமா. ஆனால இருந்தாலும் படிப்பா. ஆமா. நான் அவ்வளவு இருந்து படிச்சேன்னு. அது எப்படின்னு? ஔவையாரை படித்தேன், அகரம் புரிந்தது, உலகம் புரிந்தது, எனக்கு எல்லாமே புரிந்தது, தமிழ் சீக்கிரமே புரிந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிதான். இப்ப ஏற்பட்ட ஆளுகள் கூட்டு போயிருக்கு. கூட்டு போன எந்த இடம்? என்னடா? திருக்குற்றாலம், ஆ. பொதிகைமலை, அங்க ஐந்தருவி இருக்கிற பக்கம். ஆஹா. ஐந்தருவியை பார்த்தா எல்லாரும் ஔவையார் உணர்வுடையவர்கள், ஆஹா. தமிழ் உணர்வுடையவர்கள், ஆஹா. அன்பு உணர்வுடையவர்கள், ஒரே நிலையில் இருப்பவர்கள். எல்லாரும் அருவியை பார்த்தோம். ஆஹா. அருவி என்னைக்கு வணங்க தகுந்தது, பலே. தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவார். பலே. எல்லா பெரியவர்களும் அருவியை சொல்லி வணங்குவாங்க, நல்ல ஞானிகள் தான். ஆமா. அப்படி அருவியை வணங்கிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு என்ன ஒரு காட்சி கிடைச்சதுன்னு கேட்டா, என்னங்க? ஔவையாருடைய ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, கல்வி ஒழுக்கம், இந்த உலக நீதி, இந்த இந்த 5 அருவியா பாடிருக்காங்கல்ல, ஆமா. அற்புதமா பாடிருக்காங்கல்ல, அருவி மாதிரி அம்மா பாடிருக்காங்கல்ல, ஆமா. தமிழ் பஞ்ச ரத்தனங்கள் அங்க இருந்து உருகி வர்ற மாதிரி வெள்ளி மலை உருகி வருவது போல ஒரு காட்சி. அதுல ஒரு காட்சியோடு தெரிஞ்சது. எப்படின்னு கேட்டா, ஔவையாருடைய இலக்கியங்கள் இருக்குல்ல, ஒண்ணு ஒரு அருவின்னு வச்சுக்கோங்களேன், 5 அருவிங்கிறது வருது. அது சொல்லுவாங்க பாருங்க. எப்படி? ஐந்தருவி வந்து வீழும் ஓசையிலே ஸ்ருதி ஓசையிலே ஆதிசூடி பாட்டிசை போம் ஆசையிலே ஆதிசூடி எனும் அஞ்செழுத்து அதுவே ஔவை தமிழ் அரசி கையெழுத்து ஆதிசூடி பாடுவோம் ஞான நீராடி குழந்தையை வேந்தனாக்கும் மகாமந்திரம் கொன்றை வேந்தன் மாணவர்க்கு வரங்கள் தரும் பாட்டி எழுதி வைத்த உயில் பத்திரம் பரம்பரைக்கு பாடிய கல்வி ஒழுக்கம் ஆதிசூடி ஆடுவோம் ஞான நீராடி தமிழ் பஞ்சரத்தினங்கள், வெள்ளி மலை, அப்படி அது உருகி வந்த மாதிரி அந்த 5 அருவியிலையும் பார்த்தா அந்த ஔவையாருடைய பாட்டு இருக்குல்ல, அது அருவி ரூபப்படுத்தி வந்ததோ அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. இதே கண்டோட்டத்தோட அருவியை பார்க்கிறோம். அருவியில் ஒரு காட்சி எப்படி தெரியுமா? வெள்ளி திரையில ஒரு காட்சி கிடைக்கும்ல, அது மாதிரி வெள்ளி மலை உருகி வந்த மாதிரி அருவி இருக்குல்ல, அதுல ஒரு காட்சி எனக்கு கிடைச்சது. அது என்ன காட்சி தெரியுமா? காட்சி வெண்ணிலவு போன்ற முகம் கண்ணெதிரில் கண்டேன், கண்ணெதிரில் கண்டேன், அது வெந்நீர் அணிந்த நெற்றி கண்டு வணங்கி நின்றேன், கண்டு வணங்கி நின்றேன், வெட்டுகில மிஞ்சு வெள்ளை நரைத்த முடி கிழவி, நரைத்த முடி கிழவி, வெள்ளை மனம் பிள்ளை போலும் வெள்ளை சிரிப்பு அழகி, வெள்ளை சிரிப்பு அழகி, அவன் ஒரு கையிலே ஊன்று போலும் தோளில் துணி பையும், தோளில் துணி பையும், அவள் மறுகையிலே வீணை போலும் பனை ஓலை சுவடி, பனை ஓலை சுவடி, தட்டி எழுப்பினால் தமிழனுக்கு வலிக்கும் என்றுதானோ, வலிக்கும் என்றுதானோ, அவள் தமிழாலே தொட்டி எழுப்பிய ஔவையாரும் வந்தாள், ஔவையாரும் வந்தாள். யாரும் வேற யாரும் இல்ல, ஔவையார் தான் அப்படி நான் நினைச்சுக்கிட்டு கிட்ட போய் கேட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு உத்து பார்த்தோம். கிட்ட போய் பார்த்தேன். கிட்ட போய் பார்த்ததுல உங்களுக்கு என் வாழ்த்துக்கள், என்னை தெரிகிறதா? ஒண்ணும் இல்ல, ரொம்ப கிட்டத்துல இருக்கிறதுனால நான் அவரோட தள்ளி போயிட்டனோ, கிட்டத்துல வந்து பாக்கியல
கிட்டத்துல வந்து ஒரு ஆளை பார்த்தா என்ன அர்த்தம்? அந்த ஆள் ரொம்ப தள்ளி போயிட்டார் காட்சியில அர்த்தம். என் கிட்டத்தில் நீங்க வந்து பாக்குறது நான் தள்ளி போயிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன யார் தெரிகிறதா? பொதிகை மலையில் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாவா. பொதிகை மலை தாய் தமிழ் பாட்டி அன்னை தமிழ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும் போது நீங்க அவைதான் நாங்க நினைச்சு முடிவு பண்றோம் மனசுல. அப்படி கையெடுத்துக்கிறது வணங்கணும். கேட்ட அவை பாட்டி ஒண்ணு கேட்கிறேன், பாட்டிட்ட எல்லாம் உரிமையா கேட்கலாமே, அதை வச்சு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்படி கேட்டேன், உங்களுக்கு நீங்க பிறந்த ஊரே புதிய மலை தானா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சொன்னா அழகா ஒரு பதில் சொன்னா, எனக்கு எல்லாருக்கும் அறிவியலப்பட வேண்டிய பதில் ஒன்று சொன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பரந்த சிந்தனையில் எனக்கு பிறந்த ஊரே மறந்து போய் விட்டதப்பா. எனக்கு எல்லாமே எனக்கு சொந்தம். சரி பாட்டி, தோல்ல என்ன பை போட்டிருக்கீங்க தோல்ல அப்படின்னு. அதுதான் என் உலகம் அப்பா. தோல்ல கிடக்கிற பையன் சாதாரணமா கேட்டுட்டியே, அது சரித்திர பை, அதுக்குள்ள அதுதான் என்னுடைய உலகம். அப்படின்னா பாட்டி எங்களுக்கு வேற என்ன கொண்டாந்துருக்கேன், ஏது கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சரி. பாட்டிக்கு கதை சொல்லி பழக்கம், பேர பிள்ளைகளுக்கு கதை கேட்டு பழக்கம். இன்று என் கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். என் வாழ்க்கையை நான் தரும் செய்தியும் நீதியும். நான் பிறந்த கதை சொல்லவா, நான் வளர்ந்த கதை சொல்லவா, நான் பாடிய பாடல்களை சொல்லவா, நான் எது சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்கும் அல்லவா, நான் கதை சொல்றேன். அப்படி பாட்டிக்கிறது ஆரம்பிச்சா. ஆரம்பிச்சது என்ன கேட்டா, எல்லாரும் சுத்தி எல்லாரும் உட்கார்ந்தோம். ஒரு பிள்ளையார் கோயில், அது முன்னால ஒரு புள்ள கிடக்குது. அப்படியா? சின்ன கை குழந்தை. இந்த பிள்ளையார் அப்படி தெரியாத அளவுக்கு அந்த பிள்ளையார்கள் மேல கிடக்குது. அந்த குழந்தை அப்படி தரையில ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் பிறந்ததும் தரையில எழுதிக்கிட்டு இருக்குதே, கோடு போட்டுக்கிட்டு இருக்கே, கிரிச்சிக்கிட்டு இருக்கே, அது என்னன்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா? அத பூமி தாயிட்டு ஒரு பத்திரம் எழுதி கொடுக்கு. இன்பமோ துன்பமோ நல்லதோ கெட்டதோ நான் அனுபவிக்கிறேன் அப்படி கையெழுத்து போட்டு கொடுக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப யாரும் எழுதிக்கிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாடினா என்னன்னு கேட்டா, என்னங்க இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அண்ணாய், நெஞ்சமே அஞ்சாதே நீ, நெஞ்சமே அஞ்சாதே நீ, நெஞ்சமே அஞ்சாதே நீ. ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியில பாடினார்ல 3 வயசு. ஆமா, இந்த குழந்தை கை குழந்தையா இருக்கும்போது பாடிச்சது. பாணர்கள் அந்த பக்கமா வந்தா. அப்படியா? அவர்கள் பாடி பிழைக்கிறவர்கள். ஆக பாடியே இந்த உலகத்தை திருத்த போற அவ்வை பிராட்டி இருக்காங்க, அவங்களே நல்லபடியாக வளர்க்கணும்னு இறைவனுடைய சுத்தம் இருந்தது போலும் எடுத்துட்டு போய் நல்லபடி வளர்த்தாங்க. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்னு சொல்லப்படாது, வளர்பிற மாதிரி சொல்லப்படாது. வளர்பிறைக்கு ஒரு தளர்வரை உண்டு. ஆக வளர்பிறை மாதிரி சொல்லப்படாது. அவ்வை எப்படி வளர்ந்தால் தெரியுமா? எப்படி? ஆத்திசூடியை இன்றெடுத்து படித்தால் ஒரு பொருள் தெரியும். ஆமா, நாளைக்கு எடுத்து படிச்சா இன்னொரு பொருள் தெரியும். ஆக பொருள் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆத்திசூடியில் பொருள்கள் எப்படி வளர்கிறதோ அதுபோல் அவ்வை பிராட்டி அங்க சொல்லி வளர்ந்து வர்ற, அப்படி வளர்ந்து வர்ற குருகுலத்தில் படிக்கிறாங்க. உலகமே ஒரு குலம்னு சொல்ல போறவங்க குருகுலத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் குருகுலம் எப்படி நடக்கு தெரியுமா? சிவ வணக்கம் முதல்ல எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, சிவாய நமவென சிந்திப்பார்க்கு அபாயம் அணுகாது, ஒரு அபாயம் அணுகாது. ஆமா, சிவாய நமவென சிந்திப்பார்க்கு அபாயம் அணுகாது, ஒரு அபாயம் அணுகாது. உபாயம் என்றே உரைப்போருக்கு ஓங்கார பொருளாக விளங்கும். சிவாய நமவென சிந்திப்பார்க்கு அபாயம் அணுகாது, ஒரு அபாயம் அணுகாது. சிவா அந்த வார்த்தை சிவன் தான் மங்களகரமானது இல்லையா? ஆமா, அதை வச்சு சொல்லி கொடுப்பா. கடவுளுக்கு ஒரு புது பேர் ஒண்ணு சொல்ல போறேன். என்னங்க? இறைவன் சொல்றோம், ஆமா, ஆண்டவன் சொல்றோம், ஆமா, பரம்பொருள் சொல்றோம், மெய்ப்பொருள் சொல்றோம். ஒரு புது பேர் என்ன? இந்த அவ்வை கதையை நம்ம சிந்திக்கிறது மூலமா நமக்கு கிடைச்ச பேர்னு வச்சுக்கோங்களேன். புது பேர் தெரியுமா? கடவுளுக்கு ஒன்று அப்படினாலே கடவுள். அது எப்படிங்க? உலகத்திலே ஒன்றுங்கிறது அவர் ஒருத்தர் தான். தெரியுதா? ஒன்றுன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா நம்ம மூத்தோர்கள்? அது ஒன்று, அதோட நீ ஒன்று பெயர் சொல்லாக சொன்னா ஒன்று. அது ஒன்றுங்கிறது ஒன்று விடு சொன்னா அதோட ஒன்றி விடு அப்படிங்கிறதுக்கு தான் ஒன்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிங்கிற கருத்தை நான் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் சொல்லிக்கிட்டு இருந்தா, சரி, இவர் மாதிரி ஒரு பையன் கேட்டா, அது சரிங்க, ஒரு விஷயம் ஜனநாயக காலத்துல ஒன்றுன்னு எப்படி சொல்றது, அது பெருசுன்னு சொல்றது, ஜனநாயகத்துல மைனாரிட்டி ஆச்சு அப்படி சொல்லி சொல்ல ஆரம்பிச்சா.
ஒன்றுன்னு சொல்றீங்க, ஆமா. அத பெருசுன்னு சொல்றீங்க. அது எப்படி கடவுள் பெருசு ஒன்றுன்னா அப்படின்னு ஒரு பையன் கேட்டான். அவருக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. கலி இல்லையா, அந்த கலியை திருத்த தான் அவை பாடி வச்சிருக்கா. அப்பா ஜனநாயக உலகம்னு சொல்றீங்க, கடவுளை மைனாரிட்டிங்கறியா? நான் ஒன்னு செய்தி சொல்லட்டுமா? மைனாரிட்டியும் அவரே, மெஜாரிட்டியும் அவரே, குவான்டிட்டியும் அவரே, குவாலிட்டியும் அவரே, சிம்பிளிசிட்டியும் அவரே, பப்ளிசிட்டியும் அவரே. அவர் திராசு வச்சு எடுத்து பார்க்காதப்பா. கடவுளுங்கிறது யாரு தெரியுமா? அவரே ஒரு திராசு. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சொல்ல தெய்வம் இகழேல், அதுக்காக சொல்லியிருக்கா. தும்பிக்கையில் நம்பிக்கை வை. அது சரிங்க. பிள்ளையார கும்பிட போறோம். சரி. பிள்ளையார் எலி மேல உட்கார்ந்திருக்கார். ஆமா. இந்த எலி பயிர்களை வயல்ல என்ன அட்டகாசம் பண்ணுது, பயிரெல்லாம் கத்திரிக்குது. பிள்ளையார கும்பிடும் போது அந்த எலியையும் சேர்த்து இல்லைங்க கும்பிடுறோம். நீங்க இப்படி நினைக்கிறீங்க. அது எலி மேல ஏன் ஏறி உட்கார்ந்தாரு தெரியுமா? ஏ எலிகளே, நீங்க வயலுக்கு போய் பயிரை கெடுத்துறாதீங்க அப்படிங்கறத மேல ஏறி உட்கார்ந்து அமுக்கி வச்சிருக்காரு. அப்படி அவங்க லெவலுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது. ஒரு வேற என்ன செய்தி கேளுங்க. அவசர அவசரமா அவை பாட்டி பூஜை பண்ணிட்டு இருக்கா. சரி, எப்படி தெரியுமா? எப்படி கடவுளே 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 ஏதாவது புரிஞ்சுதா? ஒண்ணும் புரியல. அவர் சொன்னாரு, பாட்டி என்ன அவசரம் இப்படி பூஜை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் கைலாயத்துக்கு செல்லணும், சேரமான் பெருமான் நாங்க போயாச்சு, சுந்தரருக்கு போயாச்சு, நான் போனோம், அதுதான் அவசர பூஜை. எப்படி வேண்டாம், அவசர பூஜை பண்ணாது, மெதுவா பாட்டுன்னு சொன்னதும் அப்போது பாடிய பாட்டு அற்புதமான பாட்டு. சீதக்களபம் இன்றும் பாடுகிறோம், என்றும் நாம் பாடுவோம். ஆமா. சீத களப செந்தாமரை பூம் பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துயில் நாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்திட தெரிப்ப விநாயகரகவல் வேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழ முகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் விநாயகரகவல் நான்கவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் இரண்டமு பொருள் நூல் திகழொளி மார்பும் விநாயகரகவல் பொற்புற விளங்கும் பொருளே கையிலை அற்புத நீண்ட கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன முப்பழம் நுகரும் மூஷிக வாகன விநாயகரகவல். அப்படியே தமிழ் மூதாட்டி அவ்வை பாட்டி அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த நாட்டுக்கு கிடந்து வந்துட்டாங்க. ஓஹோ, காட்டு பகுதி வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போது ஒரு குண்டு பையன் எதிர்க்கிறது பாட்டியே வந்து பார்த்தான். பாட்டி பார்த்துக்கிட்டு திரும்ப பார்த்தா பாட்டி இல்ல, தோழர்களுக்கு பையன் பார்த்தான். அது கட்டிச்சோரா அப்படின்னு கேட்டான். அது என்ன பையன் பார்த்து சொந்தத்தில் வச்சிருக்க ஒரு பெரிய பொட்டணும், உனக்கு பசிக்குதா அப்படின்னா. ரொம்ப பசிக்குது பாட்டி அப்படின்னா. நான் சோறு வச்சிருக்கேன், கட்டிச்சோறு, நான் உனக்கு சொல்லி தர்றேன், இரு நான் சிற்றோடருக்கு தண்ணி கொண்டு வரேன்னு போறேன். சரி, பசியினுடைய கொடுமை நினைக்கிறான். அந்த பையன் எப்படி இருக்கிறான், துடிச்சுக்கிட்டு இருக்காரு, எனக்கும் பசி. அப்படி பசியை பற்றி ஒரு பாட்டு பாடுகிறாரு. எப்படின்னா, ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், இரு நாளுக்கு ஏல் என்றால் ஏலாய், ஒரு நாளும் என்னோ வரியாய் இடும்பை கூரென் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது, உன்னோடு வாழ்தல் அரிது. சிற்றோடைக்கு போய் தொன்ன இலையில தண்ணீர் கொண்டு வந்து பையனுக்கு கொடுத்து வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு வந்தா, யாருக்கும் பசிக்குதான் சாப்பிட வந்து பையன் அதுக்குள்ள போறான், இவனே கழுவி விட்டான். அல்லாத பசியாப்பா, நீயே சாப்பிட்டுட்டியா, சரி பரவாயில்ல நான் தண்ணி குடி அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிக்க சொல்லிட்டு தமிழ் தன் பசியை அடக்கி கொண்டது. தமிழுக்கு என்னைக்கு அந்த தைரியம் உண்டு, தன் பசியை தான் அடக்கி கொள்ளும், மற்றவர்கள் பசியை தான் அதுக்கு உதவி செய்யும். ஆமா பாட்டி, உனக்கு பசிக்கும் இல்ல, அந்த பக்கமா போ, என் தம்பி அங்க வேளாண்டி இருக்கான், அவன்கிட்ட போய் ஏதாவது கலை ஏதாச்சும் உனக்கு தருவான் அப்படின்னு பாட்டி கேட்டு வந்துகிட்டு இருக்கேன். அங்க மாடு வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒரு பையன். அந்த பையன் கிட்ட சொல்லி பார்த்து, தம்பி உன் பேர் தான் வேளாண்டியா அப்படின்னா. ஆமா பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னா. அந்த பையன் என்ன கேட்க ஆரம்பிச்சா தெரியுமா பாட்டியே? பாட்டி பாட்டி, நான் தான் வேளாண்டி, உன் தோல்ல என்ன துணி போட்டலாம்? அதுதான் என் உலகமே அப்பா. சரி, எங்க போயிட்டு இருக்க? கால் போன திசையில் செல்கிறேன், கடவுள் விட்ட கட்டளைக்கு செல்கிறேன். தர்ம தாய்க்கு பசிக்கிறதா, அவளுக்கு தமிழ் சோறு போட போய்கிட்டு இருக்கேன்.
ஆனால் எனக்கு பசியோ பசி, என்னால் அடக்க முடியல. சரி பரவாயில்ல, எனக்கு 2 பழம் ஏதாவது பறிச்சு போடேன். சரி பாட்டி, உனக்கு சுட்ட பழம் வேணுமா இல்ல சுடாத பழம் வேணுமா? சுடாத பழமே போடு அப்படின்னு சொல்லி சொன்னான். வேளாண்டி மரத்தை உலுப்புனான், பழங்கள் உதிருது, இடமே பழமுதிரி சோலை மாதிரிங்கிறது ஆயிட்டுது. பாட்டி மண்ணில் விழுந்த ஒரு பழத்தை எடுத்து அப்படின்னு சொல்லி ஊதுறா. அப்படி ஊதும் போட்டு என்ன கேட்டா தெரியுமா வேளாண்டி? அருமையான கேள்வி, தமிழ் தெய்வமாச்சு. என்ன கேள்வி கேட்டா கேளு. என்ன பாட்டி ஊதிக்கிறாய்? பழம் சுடுகிறதா? ஐயோ, பழம் சுடுகிறதா? நான் சுடாத பழம் கேட்டேன், அவன் சுடாத பழம்னு போட்டான், நான் அதை ஊதுனேன். அப்ப என்ன ஆகிறது? பழம் சுட்டுது ஊதுனேன், என்னை மடக்கிட்டான் இந்த பையன். இப்படி யாரப்பா நீ? என்னை மடக்கி விட்டாயே, நீ யாரப்பா? அங்க ஒரு பிள்ளை பசிக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்தான், அவன் காட்ட வழின்னு சொல்லி வந்தேன். அவன் என்னை ஆற்றுப்படுத்தி இங்க அனுப்புனான். அப்ப அவன் அண்ணனா நீ தம்பியா எனக்கு யாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு தன் நிலை உணர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. எப்படின்னா, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலே இருங்கதலே தண்டுக்கு நானும் பெருங்கானில் காரருமை மேய்க்கின்ற காளையிடம் நான் தோற்றேன். ஈரிரவும் துஞ்சாதல் என்ன மடக்கிட்டான் இந்த பையன். நான் 2 நாளைக்கு தூங்க மாட்டேன். அப்படி ஒரு கேள்வி கேட்டு விட்டாரு. அப்படி நினைச்சா இப்ப தன்னுடைய கர்வம் பங்கமானதை நினைச்சு வருத்தப்படுறேன். பாருங்க பாருங்க, நான் என்ன படிச்சுட்டேன்? அதானே, பாட்டு எழுதுறேன், பாட்டு பாடுறேன்னு சொல்றேன். ஆமா. என்னத்தை நான் படிச்சுட்டேன்? என்ன? நான் கற்றது கைமண் அளவு, ஐயோ, கல்லாதது உலகளவு. அப்படி தன்னை உணர்கிறான். எப்படின்னா, எப்படிங்க? கற்றது கைமண் அளவே, கற்றது கைமண் அளவே, பெருமளவு கல்லாதது உலகளவே. கற்றது கைமண் அளவே, பெருமளவு கல்லாதது உலகளவே. உற்ற உடைமைகளில் உயர்வு கொள்ளுதல் ஏனோ. ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்குன்னா ஏன் பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க? அதை பெருமைப்படுத்தி பீத்தப்படாது. என்ன சொல்ற? உற்ற உடைமைகளில் உயர்வு கொள்ளுதல் ஏனோ, உடைமை விளம்பேல் என்று உரைத்தவள் நான் அல்லவோ. கற்றது கைமண் அளவே, பெருமளவு கல்லாதது உலகளவே. எத்தனை இலக்கிய ஏடுகள் இந்த உலகத்துல பிறக்க போகுது தெரியுமா? பனை ஓலை, பனைமரம் இருக்குல்ல, அது ஓலைகளை தந்து கொண்டே இருக்கும், அது சூழிகளாக மாறிக்கொண்டே இருக்கும். பல பேர் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நான் இதுதான் படிப்பு முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஏடுகளை பனை ஓலை என்றும் தந்து கொண்டிருக்கும், எழுதிய பாடலுடன் இலக்கியம் ஓய்ந்திடுமோ. கற்றது கைமண் அளவே, பெருமளவு கல்லாதது உலகளவே. தன்னை பெரிதாக எண்ணும், அப்படி காத்துல ஆடும். ஆமா, புயல விட இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த மரத்தினுடைய கதை எப்படி முடியும் தெரியுமா? தன்னை பெரிதாக எண்ணும் மரமும் தரையில் சாயும், சற்று கர்வம் கொண்டு இருந்தேன், கற்றிருந்தும் தோற்று போனேன். கற்றது கைமண் அளவே, பெருமளவு கல்லாதது உலகளவே. கையெடுத்து வணங்குகிறோம், ஆண்டுக்கு ஒரு முறை சில பேர் தினமும் அங்கிருந்து பூசை செய்கிறோம் தலைவர்களை. அவளை பார்த்து அருள் கேட்கிறவ தவிர கையில என்ன இருக்குன்னு பார்த்தோமா? அதானே 7 வச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு? இன்னும் படிக்கணும்னு, இன்னும் இன்னும் கற்றுக்கொள்ள என்னிடும் கலைமகளே தன் கரத்தில் ஏடுகளை தாங்கிய காட்சி தருவாள். கற்றது கைமண் அளவே, பெருமளவு கல்லாதது உலகளவே. அவ்வை பாட்டி கற்றது கைமண் அளவே எழுதுனது ஒரு நயம் என்ன தெரியுமா? நீ என்ன படிச்சிருந்தாலும் சரி அது மண்ணு தாண்டா, கை மண்ணு தாண்டா. கத்துற மண்டையில மண்ணு இருக்கான்னு கேக்குறான்ல, கண் மண்ணு தாண்டா. நீ படிச்ச படிப்பு அவ்வளவுதான், கல்லாதது இருக்குது உலகளவு. நான் என்ன பாடுறது படி நானே நடக்காம இருக்கலாமா? உடையது விளம்பேல்னு ஆத்திசூடி 5 அதை மறந்துட்டனே, அதுக்கு அஞ்சணும். அது வீரியம் பேசார் வித்தை எரித்தோடு. வித்தை நல்லா தெரிஞ்சவருக்கான்ல,
ரொம்ப அப்படி நிற கூட தழும்பாதுங்கிற மாதிரி அப்படி அடக்கமா இருப்பான். அதை சொல்லிட்டு நானே இதுபடி ஆயிட்டேன். தன்னை உணர்ந்ததும் அங்க பார்த்தா தன்னை உணர்ந்தால் இறைவன் தெரிவான். எவன் ஒருவன் தன்னை உணர்கிறானோ அவருக்கு கடவுளுக்கு இருந்து காட்சி அளிப்பார். இதுக்கு அடையாளம் தன்னை உணர்ந்தால் இப்ப அங்க காட்சி அளித்தார். முருகப்பெருமார் காட்சி அளித்தார். முருகா முருகா நீதான் முருகன் என்றால் என்னை இங்க அனுப்பி வச்சாரு. அவன் நிச்சய பிள்ளையார் நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். முதல்ல நினைச்சது சரியா போச்சு. முருகா முருகா எனக்கு காட்சி கிடைச்சியா? யார் யாருக்கோ எப்போ கிடைக்கக்கூடிய காட்சி. எனக்கு பெரிய தவம் கூட நான் ஒன்றும் செய்யவில்லை. ஏதோ தமிழ் பாடிக்கிட்டு இருக்கிற அவ்வளவுதான். தன்னை உணர்ந்தேன். இது ஒரு தவமா அப்படின்னு சொல்லி அவரை கையெடுத்து வணங்குகிறாள். வயல் ஒரு தெய்வமே அப்படின்னு. ஏழ்தலம் புகழ் காவேரியால் விளை சோழமண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூர. முருகா எனக்கு காட்சி உனக்கு நான் என்னத்தை தர போறப்பா? எனக்கு இப்படி ஒரு காட்சி கிடைச்சிட்டு அதானே. தமிழ் மூதாட்டி உனக்கு ஒரு கட்டளை எடுக்கிறேன். உலகம் 4 வழி சந்திப்பிலிருந்து திண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு முருகன் அவன் மொழியில் சொல்லுகிறான். எப்படின்னு கேளுங்க. பாட்டி, உலகம் 4 வழி சந்திப்பிலே அகப்பட்டு திண்டாடுகிறது. கொடியது, இனியது, பெரியது, அரியது எது எது என்பதை கொஞ்சம் உலகத்துக்கு சொல்லுங்க பாட்டி. முருகா நீ எனக்கு அருள் கொடுத்து விட்டாய். இனி எனக்கு பாடுவது கஷ்டமா? நான் மிக சுலபமாக பாடுகிறேன். கொடியது எது என்று சுட்டி காட்டுகிறேன். இனியது எது என்று எடுத்து ஏம்புகிறேன். அதே மாதிரி பெரியது எது என்பதற்கு வழிகாட்டுகிறேன். அரியது என்பது எது என்பதை அழகாக சொல்ல போகிறேன். உன் தமிழ் எனக்கு துணை செய்யும் அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறார். எப்படின்னா, கொடியது கேட்கின் நெடிய வெவ்வேலோய். கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது. இளமையில் வறுமை அதனினும் கொடிது. ஆற்றுனா கொடு நோய் அதனினும் கொடிது. அன்பிலா பெண்டிர் அதனினும் கொடிது. இன்புற அவர் கையால் உண்பதுதானே. இப்ப நீங்க சொன்ன கொடுமையெல்லாம் விட கொடுமை கொடிதிலும் கொடிது ஏதாவது இருக்குமா? இருக்க என்ன இப்படி அன்பில்லாம சாப்பாடு போடுறாங்கன்னு தெரிஞ்சு அங்கேயே குத்தி எடுத்துக்கிட்டு சாப்பிடுவோம்ல, அது அதை விட கொடிது அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன் இல்லையா? அப்புறம் எது இனியது தெரியுமா? உலகத்திலே இனியது எதுன்னு எது சொல்லுவாங்க கேளுங்க. இனியது கேட்கின் தனி நெடு வேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுவது அதனினும் இனிது அறிவின சேதல் அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே. இனியது கேட்கின் தனி நெடு வேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது ஏகாந்தம் இனிது ஏகாந்தம் இனிது. ஏன் ஏகாந்தம் இனிதுன்னு சொன்னாங்க தெரியுமா? எங்க உலகத்துல ஒரு மனிதன் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கானே அர்த்தம் கிடையாது. அப்படியா? ஒரு மனிதன் தனியா ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஏன் அப்படி? எங்க அவன் தனியாக போய் நான் தனியாக இருக்கிறேன்னு நினைச்சு உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல இறைவன் கூட இருப்பார். ஆஹா. ஆக இறைவன் கூட இருக்கிற இடம் இருக்குல்ல, ஆமா. அது ஏகாந்தம். அந்த இடம் இனிது. அப்படி அவை பாட்டி மிக அழகா புரிகிறது இல்லையா? புரிகிறது. அடுத்து பெரியது எது? பெரியது கேட்கின்னு சொல்லட்டுமா? அப்படி சொல்றா. அது வில்லிசை தமிழ்ல சொல்றேன். ஆமா இல்லையா? அது அவை பாட்டியுடைய தமிழ்ல அதை சொல்லிட்டோம். அழகா. இப்போ வில்லிசை தமிழ்ல அதை கேட்பா. எப்படி? உலகினில் பெரியது எது சொல்லவாம்? உலகம் இதே மிக பெரிதல்லவா? அதனிலும் பெரிதெது என்று சொல்லவா? அந்த விதி எழுதும் பிரம்மன் படைப்பல்லவா? பிரம்மனை விடவும் மிக பெரிது எது? அந்த பெருமாள் புத்தி சயனம் கடல் தானது. கடலை விடவும் மிக பெரிது எது? அடங்கும் கடலே குருமுனியின் கையல்லவா? குருமுனி அகத்தியன் முன் கதை என்ன? அவர் சிறுமன் கலசம் தந்த கதை அல்லவா? சிறுமன் புவியை விட பெரிது எது? அது சீறி வரும் ஆதிசேஷ பாம்புதானது. சீறி வரும் பாம்பை விட பெரிது எது? அணியும் சிவகாமி சிறுவிரலின் மோதிரம் அது. அன்னை சிவகாமி எங்கு அடக்கம்? அவள் அர்த்தநாரி ஒரு பாகம் தன்னில் அடக்கம். அப்பன் இறைவன் எங்கே அடக்கம் அம்மா? அவன் அன்பு தொண்டர் உள்ளத்திலே ஒடுக்கம் அம்மா. தொண்டர்தம் பெருமை தன்னை சொல்ல வல்லதோ? அந்த தொண்டர்தம் பெருமை சொல்ல அரிதல்லவோ? தொண்டர்தம் பெருமை தன்னை சொல்ல வல்லதோ? அந்த தொண்டர்தம் பெருமை சொல்ல அரிதல்லவோ? ஆமா. எதனாலே 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 எல்லாம் அதனாலே எதனாலே ஆமா. எதனாலே 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 எல்லாம் அதனாலே அதனாலே அதனாலே.
எது கைமாறு கருதலையோ ஆஹா. அதுக்கெல்லாம் சேவைன்னு பேரு, ஆஹா. அதுக்கெல்லாம் தொண்டுன்னு பேரு. பேரு. மழை பெய்யுது, அதுக்கு நம்ம பதில் உதவி செய்கிறோம். முடியுமா? வள்ளுவர் அழகா கேட்பாரு. அதானே. அது மாதிரி மாதா தாய்க்கு பால் ஊட்டுகிறாள், இவன் என்னைக்காவது பதில் உதவி செய்கிறானா, செய்ய முடியுமா, செய்யத்தான் நினைக்கிறானா, இருக்கு இல்லையா? அதுதான் சேவை. உண்மையிலேயே இன்னைக்கு சம்பளம் இல்லாம அம்பலத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? யாருங்க? அவ அம்பலத்துல இவ்வளவு நாள் ஆடுறாரு, ஆமா. அன்னையில இருந்து ஆடுறாரு. ஆமா. என்னைக்காவது சம்பளம் வாங்கியிருக்காரா? அதாவது சம்பளம் வாங்காம இல்லாத, அதனால நடராஜ சேவைன்னு சொல்றோம். தெரிகிறதா? நல்லபடி புரிஞ்சுக்கோ. உலகத்துல பெரியது எது எதுன்னு அப்பையார் அழகா சொல்லிட்டாங்க. அரியது எது எது அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அரியது கேட்கின் வரிவடி வேலோய் அரிதரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூன் பொருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தாம் செயல் அரிது தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. நல்ல புரிஞ்சதுங்க. இப்போ ஒண்ணு கேட்க போறோம் உங்களை. என்ன? உலகத்திலேயே ரொம்ப சிறியது எது? அத அப்பையார் சிந்திக்க கூட இல்ல. ஆமா. ஏன்னா சிறியது கிட்டலாம் அவங்க சிந்திக்க சிறியன சிந்தியாதா ஆஹா. ராமாயணத்துல வருவேன். ஆமா. அதான் சிந்திக்கல. இப்ப நீங்க கேக்குறீங்க. ஆமா. அதுக்கு நான் பதில் ரொம்ப சொல்றேன். சிறியது. உலகத்துல ரொம்ப சிறுசு சொல்லுங்க நான் பார்க்கலாம். சொல்லவா? எள்ளு, இல்ல, கடுகு, இல்ல, அணு. இல்ல. அப்ப எது? எது ரொம்ப சிறுசு தெரியுமா? இந்த காலத்துல சொல்றேன். ஒவ்வொரு மனிதனுடைய மனம் இருக்குல்ல, அதை விட சிறுசு உலகத்துல கிடையாது. இதுக்கு விதிவிலக்காரர்கள் உண்டு. உண்டு. அந்த மனம் தான் உலகத்திலே ரொம்ப சிறுசு. அது தெரியுதா? சரி. ஒரு மனிதனுடைய கனவுல கடவுள் காட்சியானார். சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்தார். ஓஹோ. இவன் கேட்டான், கடவுளே எனக்கு வரும், எனக்கு கையெழுதிய பழக்கம் வரணும்னா என்ன வர வேணும்னா நாட்டை ஆளணும்னா தந்தையின் அப்படின்றாரு. அப்புறம் என்ன வேணும்னா பக்கத்து நாட்டையும் சேர்த்து ஆளணும் இல்லை அப்படின்னா அதையும் தந்தையின் அப்படின்னாரு. அப்புறம் வேற இன்னொரு நாடு அந்த பக்கம் இருக்கு, அதையும் சேர்த்து ஆளணும்னா அதையும் தந்தையின் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அப்புறம் வேற போயிட்டு வரணுமா அப்படின்னு கடவுளுக்கு புறப்பட்டாரு. அப்ப சொல்ல ஒரு தீவு இருக்கு பக்கத்துல அங்கங்க, அதுகளையும் சேர்த்து ஆண்டோம்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அதையும் தந்தேன். அப்ப நான் வரட்டுமா என்ன புறப்பட்டாரு. கடவுளே இன்னும் ஒரே ஒரு விஷயம், இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த நட்சத்திரங்கள், இந்த காஸ்மாஸ், இது பூரா எனக்கு சேர்த்து கொடுத்துட்டேன்னா எல்லா அளவு சூரியனுக்கு போட்டுக்கிடுவேன், சந்திரனுக்கு வச்சுக்குவேன், எல்லாருக்கும் வாடகைக்கு விடுவேன், நிறைய பணம் கிடைக்கும், எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படியா? சூரிய சந்திரன் உனக்கு வேணுமா? நட்சத்திரங்கள் வேணுமா? பாருங்களேன், என்ன தரணுமா அப்படி சொல்லி என்ன பண்ணாரு தெரியுமா? சரி தந்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு கடவுள் வாசகம் சொன்னார், அப்பா இனி நான் கொடுக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, நீ கேட்பதற்கு எதுவும் இல்லை, நீ கடவுளையே ஏழையாக்கி விட்டாய், நான் உனக்கு ஒன்றும் தர முடியாது, அப்புறம் புறப்பட்டுமா அப்படின்னா கடவுளே இன்னொரு வரம்னா நீங்க தர முடிஞ்ச ஒரு வரம் ஒன்று இருக்குன்னா இன்னொரு வரம் என்னப்பா இன்னமா நான் தரவா உனக்கா அது என்னன்னு சொல்லி கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, நான் இன்னொரு 5 வருஷத்துக்கு கடவுளா இருக்கணும், நீங்க சீட்டை காலி பண்றீங்களா அப்படின்னு சொன்னான். என்ன கடவுளை காணும். மனிதன் அவளை கீழே போயிட்டாங்க பாத்தீங்களா? அவனை திருத்துவதற்காகத்தான் அவை பாட்டி அவளை அற்புதமா பாடிக்கிட்டு சேர்நாடு வருகிறார்கள், பாண்டி நாடு வருகிறாங்க, பல நாடுகளுக்கு அப்படியே போயிட்டு சோழ நாட்டு பக்கம் வந்து பாரியினுடைய பரம்பு மலை வரைக்கும் சொல்லி வந்துட்டாங்க. அப்படியா? ஒரு சிறுவங்கிறது பார்த்து கேட்டா, பாட்டி பாட்டி நான் அந்த ஊர்லயும் பார்த்தேன், இந்த ஊர்லயும் பார்த்தேன், எல்லா ஊர்லயும் தோல்ல பையன் நீ கலத்தவே மாட்டேங்க, அதே போட்டிருக்கிறியே, இது என்ன சமாச்சாரம், என்ன பாட்டு கேட்டா, அது என் உலகம் அப்பா அப்படி சொன்னாலே தவிர அதுக்கு அவனுக்கு விளக்கம் சொல்லல. அப்படியே தகடூர் வந்தாள். தகடூர்னு நம்ம இன்னைக்கு சொல்றது எது தெரியுமா? இன்றைய தர்மபுரி இருக்குல்ல, அந்த ஊர் தான் தகடூர்னு சொல்லி பேரு. அங்கிறது வந்தா அங்க ராஜா ஆண்டுகிட்டு இருக்கா தெரியுமா? அதிகமான நெடுமான் 5 அங்கிருந்து ஆண்டுகிட்டு இருக்கா. அவன் தான் உலக மகா அருள் கவின்னு அவைய முதல்ல சொன்னவன். அவன் தான் புரிந்து கொண்டவன். தன் அரச சபையில் அவளுக்கு முதலிடம் கொடுத்தவன். நீ தாயாக உன்னை வணங்குகிறேன், தமிழாக உன்னை வணங்குகிறேன், ஆஸ்தான கவியா வணங்குறேன், நீ இங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னான். அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நெல்லிக்கனி கிடைச்சு. அப்படியா? நல்ல மருத்துவ குணம் உள்ள கனி. அந்த கனி அவன் என்ன செஞ்சா தெரியுமா? அத முதல்ல தாயே இதை நீ உண்ணணும், இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் விருது நான் தர்றேன், நீங்க சாப்பிடுங்க அப்படி சொன்னான். அவ வைக்கிறது சொல்லி சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் இவன் சொல்றான் என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றான், இது வந்து இது மகத்துவத்தை சொல்றேன், நீண்ட நாள்கள் சொல்லி வாழ முடியும், நீடூழிக்கிறது வாழலாம், நல்ல சக்தியோடு வாழ்வார்கள், ஆரோக்கியத்தோடு. அது 10 100 வயசு 110 வயசு லொக்கொன்னு இருமிக்கிட்டு இல்ல, ஆரோக்கியமாக நீடித்த ஆயுளுங்கிறது வாழ்வதற்கு உரிய கனி. இது மகத்துவம் உள்ள கனி, மருத்துவ கனி அப்படி சொல்லி கொடுத்தான். அப்ப அவ என்ன கேட்டா தெரியுமா? அதுதான் தமிழுக்கு தான் அந்த குணம் வரும். என்ன கேட்டா? அதிகமானே நீ அரசன் அல்லவா, அதிக நாள் வாழ வேண்டியவன் நீ அல்லவா, எனக்கு ஏன் இந்த கிழவிக்கு கொடுத்த? அவன் என்ன சொன்னா தெரியுமா? தாயே நீ அருள்கவி அல்லவா, என்னால் தகடூர் மட்டுமே பயன்பெறும், முன்னால் தமிழும் தமிழகமும் பயன்பெறுமே தாய், அதற்காகத்தான் தந்தேன். அப்பா இது உன்னை கருப்பொருளாக வச்சுக்கிட்டே நான் பாட்டுக்கிறது பாடி இருக்கணும்,
அப்படின்னு நான் நினைக்கிறேன். அத அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன அற்புதமான பாட்டு. எனக்கே இந்த பாட்டுடைய பெருமை இப்பதான் சொல்லி தெரியுது. அறத்தை செய்ய விரும்பினாலே ஒருத்தன் போதும். எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம்? வேற ஒண்ணும் இல்ல, எங்க ஊர்ல ஒருத்தர் போய் இங்க நிதி கேட்டாங்க ஒரு பொது விஷயத்துக்காக. அவருக்கு ஒண்ணும் இல்லையா இருந்தாரு. ஒரு 1000 ரூபாய் நான் தந்ததா எழுதுங்கட்டார். 1000 ரூபாய் கேட்ட 1 ரூபா கிடையாது, 1000 ரூபாய் தந்தா எழுதுங்கட்டார். சரி உங்க பேர் எழுதிக்கிறேன்னா எழுதிட்டு போயிட்டா கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. சரி அவன் எல்லா இடமும் அவர் 1000 ரூபாய் தந்திருக்காரு, அவர் 1000 ரூபாய் தந்திருக்காருன்னு சொன்னான். அவரே 1000 ரூபாய் கொடுத்துருக்காரா? எவ்வளவு வறுமையில் இருக்காரு, அவரே கொடுத்திருக்காரா? அவரே கொடுத்திருக்காரா? அவரே கொடுத்திருக்காரு. இவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்தாரு, எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எவ்வளவு நிதி தேவையோ அதை விட அதிக நிதி பிரித்து விட்டது. ஆக முதல் எது தெரியுமா? அவர் அறம் செய்ய விரும்பினாரே அதே முதலாகி விட்டது. அந்த விருப்பம் தான் இப்போது முதலாகி இருக்கு. அது புரியுதா? ஆக வாழியவே பல்லாண்டு காலம் நாங்கள்லாம் மேடையில் வில்லு பாட்டுல பாடுறோமே, அதுல என்ன 110 கோடி மக்களும் இந்தியாவில் நல்லா இருக்குன்னு பாடும்போது அது 110 கோடி மக்கள் சேர்ந்து வாழ்த்தக்கூடிய பலம் நமக்கு வருது. என்னைக்குமே வாழ்த்துக்கு மட்டும் இந்த கல்யாண மண்டபங்கள்ல எல்லாம் எக்கோ வர்ற மாதிரி வைக்கிறாங்களே, ஆமா ஏங்க அது வாழ்கவே நமக்கே விழும். ஒரு ஆள ஒரு சாப்பிடுங்க 2-3 சாப்பிடுங்க கேட்கும், கலகலன்னு சொல்லி வாழ்கவே வாழ்க்கை உலகத்துக்கு சொல்லி வாழ்த்தணும். அறத்தை செய்ய விரும்புவது பெருமவனை விட அதை செய்ய விரும்புவதே அங்கிருந்து முதல் பையனை அதிகமான் அப்படின்னா எப்படி தெரியுமா? அன்பில் அதிகமான், பண்பில் அதிகமான், பாசத்தில் அதிகமான், கொடை குணத்தில் அதிகமான், தமிழ் உணர்வில் அதிகமான். அதனால தமிழ் வாழட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அந்த கொடுத்த கனி எவ்வளவு சுவைன்னா எவ்வளவு சுவை, அது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஒரு பாட்டு பாட போறாங்க கனியை பத்தி. இப்படி இருக்கும் இந்த கனி. அன்னைக்கு பிள்ளை தரும் அமுத கனி, அதிகமான் வழங்கிடும் நெல்லிக்கனி, கடையில் கிடைக்காத கற்பக கனி, கண்மணி வழங்கிடும் அன்பு கனி, உள்ளங்கையில் இருக்கும் நெல்லிக்கனி, உள்ளன்புடல் தரும் செல்லக்கனி, ஒரு மரம் ஒரு முறைதான் விளையும் கனி, ஒருத்திக்கென்றே பழுத்த செல்வக்கனி, தித்திக்கும் முக்கனி தெய்வக்கனி, எத்திக்கும் விளையாத இதயக்கனி, முத்தமிழில் 3 சக்தி கனி, பற்றற்றான் தாழ் பற்றும் பத்திக்கனி, கோபத்தில் உருவான பழனிக்கனி, அதன் குணத்தினை போல் இதுவும் இனிய கனி, முக்தியை தள்ளி வைக்கும் வாழ்வு கனி, மூலிகை தீர்க்காயுள் முதிர்ந்த கனி, மூவேந்தர் தவம் செய் முத்தமிழ் கனி, முருகன் பஞ்சாமிர்த ஞானக்கனி, சங்க புலவரும் உண்ணா மதுரை கனி, சரித்திர சாறு தரும் சாதனை கனி, முக்கால மாம்பனத்தில் முதிர்ந்த கனி, முன்பினை அணில் தொடாத தூய கனி, மாமுனிவர் மடியில் விழாத கனி, மரணமில்லா வாழ்வு மருந்து கனி, வித்தக வடிவில் அருந்து கனி, வேண்டிய பாடல்கள் பாடு கனி, நீ பாடும் தமிழ் போல் நீ வாழ்க நீ, நித்தமும் எங்களை வாழ்த்துக நீ, அன்னைக்கு பிள்ளை தரும் அமுத கனி, அதிகமான் வழங்கிடும் நெல்லிக்கனி, கடையில் கிடைக்காத கற்பக கனி, கண்மணி வழங்கிடும் அன்பு கனி, கண்மணி வழங்கிடும் அன்பு கனி, கண்மணி வழங்கிடும் அன்பு கனி. ஔவையாருக்கு மெத்த மகிழ்ச்சி, ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. அதிகமான் கொடுத்த கனி பாடியதா, அருவுகன் கொடுத்த அருள் பாடியதா, அல்லது அவள் கொண்டு வந்த பிறவியில கொண்டு வந்த பாக்கியம் இருக்குல்ல அதுதான் பாடிச்சா? அப்படி நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அவ்வளவு இனிமையாக பாட்டு. ஔவையார் மெத்த மகிழ்ச்சி போட்டு ஒரு வாசகம் சொன்னாங்க. என்ன? நீங்க ஆத்திசூடிய பாராட்டுறீங்க,
புகழ்றீங்க, நல்ல இனிமையா பாடுறீங்க, எல்லாம் மகிழ்ச்சி. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? உலகத்தை பார்த்து இன்னை வரைக்கும் அவ்வையார் கேட்கிறேன், அதுபடி பாடி திருந்துங்க. நீங்க நான் எழுதுவது பாராட்டுக்கல்ல, பத்திரத்துக்கல்ல, விருதுக்கல்ல, வேண்டாத வெகுமதிக்கல்ல, சும்மா எல்லாரும் 4 பேர் சொல்லணுமேங்கிறதுக்காக இல்ல, பாடி திருந்துங்கள். ஆத்திசூடி பார்த்து பாடி திருந்துங்க அப்படி சொல்றான். அது ஒண்ணுதான் இவ்வளவு பாட்டை கொடுத்த அவ்வை நம்மகிட்ட கையேந்தி கேட்கறது என்னன்னு கேட்டா, பாடி திருந்துங்கப்பா.